கொஞ்சம் தள்ளி போய் விளையாடுங்க ராஜா. உள்ளாங்கட்டி சர்க்கஸ்லாம் வேணாம். ஆக்டர் தனுஷோட இந்த ஒரு ஸ்பீச் தான் இப்ப சோஷியல் மீடியால வைரலா போய்கிட்டு இருக்குது. ஆக்சுவலா ஆக்டர் தனுஷ்க்கும் நயன்தாராக்கும் இடையில காப்பிரைட் இஷ்யூ வந்த ஒரு விஷயம் உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. அதாவது ஆக்ட்ரஸ் நயன்தாரா தன்னுடைய டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் ஒன்ன போன வருஷம் நெட்ஃபிளிக்ஸ்ல ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. பட் அதை ரிலீஸ் பண்றதுக்கு முன்னாடி அந்த டாக்குமெண்ட்ரியில 400 ஓடிதான் படத்துல வரக்கூடிய சில சாங்ஸை பயன்படுத்திக்க அனுமதி கேட்டிருந்தாங்க. ஆனா அதுக்கு ஆக்டர் தனுஷ் அனுமதி கொடுக்கல. அந்த சாங்ஸோட அனுமதிக்காக கிட்டத்தட்ட 2 வருஷம் அந்த டாக்குமெண்ட்ரி ஃபில்மை ரிலீஸ் பண்ணாம வெயிட் பண்ணிக்கிட்டு வந்த நயன்தாரா ஒரு கட்டத்துல பொறுமை இழந்து அந்த சாங்ஸ் இல்லாமலேயே டாக்குமெண்ட்ரி ஃபில்மை ரிலீஸ் பண்ண முடிவு பண்ணி அதுக்கான ட்ரைலரையும் வெளியிட்டு இருந்தாங்க. ஆனா அதுல 400 ஓடிதான் படத்தோட ஷூட்டிங் ஸ்பாட்ல எடுக்கப்பட்ட சில வீடியோ கிளிப்ஸ் இருந்ததுனால அதுக்கு ஆக்டர் தனுஷ் அந்த வீடியோ கிளிப்ஸை எடுக்கலனா 10 கோடி இழப்பீடு தரணும்னு சொல்லி நயன்தாராக்கு நோட்டீஸ் அனுப்பியிருந்தாரு. இதனால ஷாக் ஆன நயன்தாரா தனுஷ்க்கு எதிராக அறிக்கையை ஒன்று வெளியிட்டு அவர் ஆடியோ லான்ச்ல பேசுறதெல்லாம் நடிப்புன்னும் அவருடைய உண்மையான முகம் வேறன்னு சொல்லி பயங்கரமா பேசியிருந்தாங்க. இதுக்கு ஆக்டர் தனுஷ் எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே பண்ணாம அமைதியா இருந்துகிட்டு வந்தாருன்றது குறிப்பிடத்தக்க விஷயம். இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் ரீசெண்ட் டைம்ல எந்த செலிபிரிட்டி பேருக்கு டிவோர்ஸ் ஆனாலும் அதுக்கு காரணம் தனுஷ் தான் சில புரளிகள் சோஷியல் மீடியால ஸ்ப்ரெட் ஆச்சு, மீம் டெம்ப்ளேட்டாவும் மாறிச்சு. மேலும் ஆக்டர் ரவி மற்றும் மார்த் ரவியோட டிவோர்ஸ்க்கு ஒரு வகையில தனுஷ் தான் காரணம்னு சொல்லி அவங்க ஒன்னா இருக்கிறப்ப எடுக்கப்பட்ட போட்டோ ஒன்ன சோஷியல் மீடியால ஷேர் பண்ணி சிங்கர் சுசித்ரா வைரல் ஆக்கியிருந்தாங்க. இப்படி அவரை சுத்தி வந்த பலவிதமான வதந்திகளுக்கும் பிரச்சனைகளுக்கும் பதிலடி கொடுக்கிற வகையில ரீசெண்டா நடந்த குபேரா மூவி ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷன்ல ஆக்டர் தனுஷ் பேசியிருக்காரு. அதுல முக்கியமா ஆக்டர் தனுஷ் நயன்தாராக்கு எதிராக தான் பேசியிருக்காருன்னு பலரும் சோஷியல் மீடியால சொல்லிக்கிட்டு வராங்க. ஆக்சுவலா அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, என்னோட படம் வெளியாகிறதுக்கு 2 மாசங்களுக்கு முன்னாடியில இருந்து என்னை பத்தின வதந்திகளை சிலர் பரப்ப ஆரம்பிக்கிறாங்க. ஆனா தீப்பந்தம் போல என்னோட ரசிகர்கள் இருக்கிற வரை நான் முன்னேறிக்கிட்ட தான் இருப்பேன். 23 வருஷமா என்னோட ரசிகர்கள் எனக்கு வழித்துணையா இருக்காங்க. அவங்க இருக்கிற வரை ஒரு செங்கலை கூட உங்களால பிடுங்க முடியாது. தம்பிங்களா கொஞ்சம் ஓரமா போய் விளையாடுங்க. என இருக்கிறவங்க என்னுடைய ரசிகர்கள் மட்டும் இல்ல, என்னுடைய கம்பேனியன்ஸ். சும்மா 4 வதந்திகளை கிளப்பி விட்டுட்டு என்ன முடிச்சிடலாம்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது உங்களுடைய முட்டாள்தனம். உங்களோட சந்தோஷத்தை வெளியில தேடாதீங்க. சந்தோஷன்றது உங்களுக்குள்ள இருக்கிறது. சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாம இருந்திருக்கேன். இன்னைக்கு நான் நல்ல நிலையில இருக்கேன். எந்த நிலையில இருந்தாலும் நான் சந்தோஷமா தான் இருப்பேன். எண்ணம் போல் வாழ்க்கை, எண்ணம் போல் தான் வாழ்க்கைன்னு ஆக்டர் தனுஷ் பேசியிருக்காரு.